இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அண்மைச் செய்தி. உதகை, கொடைக்கானல் போன்ற இடங்களுக்கு மின்சார பேருந்துகள், கண்ணாடி பேருந்துகளை இயக்கலாம் என நீதிமன்றமானது யோசனை வழங்கியுள்ளது. தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் யோசனை வழங்கியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், மேலும் விவரம். ஊட்டி, கொடைக்கானல் போன்ற மலைவாச ஸ்தலங்களில் எத்தனை சுற்றுலா வாகனங்களை அனுமதிக்கலாம் என்பது குறித்து சென்னை ஐஐடி மற்றும் பெங்களூரு ஐஐஎம் நிறுவனங்கள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றன. இது தொடர்பான வழக்கு பதிகள் கொண்டு செல்வதை கண்காணிக்க கூடுதலாக சுய குழுவினர் பணியில் அமர்த்தப்பட்டுள்ளதாகவும் அரசு சிறப்பு வழக்கறிஞர் தெரிவித்தார். அப்பொழுது குறுக்கிட்ட நீதிபதிகள் பிப்ரவரி மாத புள்ளி விவர கணக்குப்படி விடுமுறை நாட்களில் 5000 சுற்றுலா வாகனங்களும் சாதாரண நாட்களில் 3000 சுற்றுலா வாகனங்களும் வருக குறிப்பிட்டனர். கோடை விடுமுறை நெருங்கி வரும் நிலையில் ஐஐடி மற்றும் ஐஐஎம் அறிக்கையை தாக்கல் செய்யும் வரை தற்காலிகமாக எத்தனை சுற்றுலா வாகனங்களை அனுமதிக்கலாம் என முடிவு செய்வது குறித்து அரசு தலைமை வழக்கறிஞர் ஆஜர் வழக்கமளிக்க விசாரணையை மார்ச் 13ஆம் தேதிக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். மேலும் தரமான சுற்றுலாவை வழங்கும் வகையில் மலை அடிவாரத்தில் சுற்றுலா வாகனத்தை பயணிகளை மின்சார அல்லது கண்ணாடி பேருந்துகளில் ஊட்டி, கொடைக்கானல் போன்ற மலைவாச ஸ்தலங்களுக்கு அனுமதிக்கலாம். அது இருக்கும் என உதகை, கொடைக்கானல் போன்ற இடங்களுக்கு மின்சார பேருந்துகள், கண்ணாடி பேருந்துகளை இயக்கலாம் என நீதிமன்றமானது யோசனை தெரிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மதியழகன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.